நான் திண்டிவனம் முஸ்லிம் மக்கள் கழக நிறுவன தலைவர் முனைவர் சாசு ஜெயினுதீன் பேசுகிறேன். தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களை ராகேஷ் கிஷோர் என்பவர் தனது காலணியை வீசிய தொடர்பாக மிகப்பெரிய கவலையாகவும் மனக்குமுறலாகவும் இருந்து வருகிறது. இந்த செயலை முஸ்லிம் மக்கள் கழகம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. ராகேஷ் கிஷோர் போன்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்தில் இது போன்ற தலைமை நீதிபதிகளுக்கு ஒரு அவப்பேறு, இந்தியாவுக்கு ஒரு அவப்பேறு நடக்காத வண்ணம் இதுபோல வழக்கறிஞர்களுடைய அந்த உரிமத்தை ரத்து செய்து அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து ஜாமீனில் வெளிவர அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான், அப்படி செய்தால்தான் இந்த நாட்டுக்கு, அந்த தலைமை நீதிபதிக்கும் இந்தியா தேசத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையிலாக இருந்து வருகிறது. எனவே மதிப்புக்குரிய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி PR கவாய் அவர்கள் மீது இதுபோல சம்பவம் நடந்ததை மீண்டும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நமது ஜனாதிபதி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த ராகேஷ் கிஷோர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து இனி வரும் காலங்களில் இதுபோல தலைமை நீதிபதிகளுக்கு அவப்பேறு வராத, இந்தியாவுக்கு அவப்பேறு வராத அளவுகள் அந்த நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு, உரிய பாதுகாப்பு தந்தருளுமாறு முஸ்லிம் மக்கள் கழகம் சார்பில் நமது ஒன்றிய அரசை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் திண்டிவனம் முஸ்லிம் மக்கள் கழக நிறுவன தலைவர் முனைவர் சாசு ஜெயினுதீன் பேசுகிறேன். தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களை ராகேஷ் கிஷோர் என்பவர் தனது காலணியை வீசிய தொடர்பாக மிகப்பெரிய கவலையாகவும் மனக்குமுறலாகவும் இருந்து வருகிறது. இந்த செயலை முஸ்லிம் மக்கள் கழகம்